ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. சமீப காலமா இந்த ஸ்கூல் பசங்க சூசைட் பண்ணியது நியூஸ் வந்து அதிகமா படிச்சுட்டு வரேன் நியூஸ் பேப்பர்ல. அந்த மாதிரி தான் நேத்திக்கு ஒரு நியூஸ் படித்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஊரை சேர்ந்த கார்த்திக் அப்படின்றவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கேயே ஸ்டே பண்ணி வேலை செஞ்சுட்டு வராரு. ஸோ அந்த கார்த்திக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற வயசுல பசங்க இருக்காங்க. அந்த மூத்த பொண்ணு பேர் வந்து பாலரக்ஷனா. அந்த பாலரக்ஷனா வயசு பார்த்தீங்கன்னா 16. ஸ்கூல் போனோம் இல்லையா, அந்த பொண்ணு 16 ஸ்கூல் போனோம் இல்லையா, அதனால காஞ்சிபுரத்துல ஓரிக்கை அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பாலரக்ஷனாவை சேர்த்து வர்றாரு. அங்க வந்து 11th சேர்த்து வர்றாரு. ஸோ இங்க சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வரணுமே அப்படின்றதுக்காக அந்த ஸ்கூல்ல ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்டல்லையே சேர்த்து வர்றாரு பாலரக்ஷனாவை. ஸோ பாலரக்ஷனாவும் அங்கேயே ஸ்டே பண்ணி எப்பயாச்சும் தான் அங்கே சென்னைக்கு வந்து வீட்டுக்கு போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி 11th படிச்சுட்டு வராங்க. இப்படி படிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நேற்று காலையில் அந்த ஹாஸ்டலில் இருக்க எல்லா பசங்களும் ஸ்கூல் போகணுமே அப்படின்றதுக்காக ரெடி ஆகிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இந்த பாலரக்ஷனா ரூம் மட்டும் திறக்கவே இல்லை, மூடியே இருக்கு, க்ளோஸ்லேயே இருக்கு. ஸோ அந்த பசங்க போய் தட்டி பார்க்குறாங்க, ஓப்பன் பண்ணல. கொஞ்ச நேரம் தட்டிகிட்டே இருக்காங்க, அந்த பசங்க அந்த பொண்ணு ஓப்பன் பண்ணவே இல்லை, ஏன்னா உள்ளு பக்கம் லாக் பண்ணியிருக்கு. உடனே அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, டவுட் ஆகி அந்த ஹாஸ்டலில் வார்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்கே வேலை செய்வாங்க இல்லையா, ஸோ அவங்க வீட்டு போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பாலரக்ஷனா ரூம் திறக்க மாட்டேன்றா, நான் ரொம்ப நேரம் தட்டி பார்த்துட்டோம், நீங்கள் வந்து என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க உடனே வேகமாக வந்து கதவை தட்டி பார்க்குறாங்க. அவங்களும் அந்த பொண்ணு வந்து திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் தட்டி பார்க்குறாங்க, திறக்காதுன்னா கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக், ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலரக்ஷனா வந்து ஃபேனில் தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க ஷாக் ஆகி உடனே என்ன பண்ணுறாங்க, பாலரக்ஷனாவை இறக்கி அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு சேர்க்குறாங்க. சேர்த்து டாக்டராங்க அந்த பாலரக்ஷனாவை செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பொண்ணு இறந்துட்டா, இந்த பொண்ணு இறந்து ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அங்கே இருக்கவங்கலாம் பயங்கர ஷாக். அந்த ஸ்கூல் பசங்களை கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. உடனே இந்த விஷயம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல இல்லையா, ஏன்னா ஸ்கூல் ஹாஸ்டலு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கா, வெளியே போலீஸுக்கு தெரியணும் இல்லையா, ஸோ தெரியாமல் இருந்தால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அது ஹாஸ்டல்ல இருந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பாலரக்ஷனா உடம்ப எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண காஞ்சிபுரம் ஜிஹெச்சுக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ போலீஸ் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு எப்படி தற்கொலை பண்ணிட்டா, எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோன் எடுத்து செக் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னா ப்ரெஷர் பண்ணாங்களா, யாருன்னா டார்ச்சர் கொடுத்தாங்களா, அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாளா, இல்லை யார் சொல்லி அது பண்ணிக்கிட்டாளா. ஸோ இப்படி பல கோணங்களில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னென்னு ஒரு நியூஸ் வரும், அப்டேட் பண்ணுறவங்களுக்காக. ஸோ மக்களே, இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க சூசைட் பண்ணிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் அபிப்பிராயம் என்ன? அது அவங்க சூசைட் பண்ணுறது சரியா தப்பா? சூசைட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு கண்டினியூவாக நீங்கள் கேட்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தினமும் இந்த மாதிரி வீடியோ போட்டு இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். தேங்க்யூ.